இருந்தாலும் அண்ணாமலை தொடர்ந்து முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. இதுக்கு அண்ணாமலையோட பங்கு என்ன? எதற்காக அவர் இந்த தொடர் முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு? உண்மையை சொல்லிட்டுமா? அவருமே சொல்லுங்கள், அதுக்கு தான் வந்திருக்கோம். அவர் டிடிவி வீட்டுக்கு போனது என்னன்னு கேட்டிங்கன்னா காமெடி. வராதிங்க இந்தியாவுக்கு, நீங்கள் இந்தியா பக்கம்லாம் வந்துடாதுங்க, இங்கே கம்ப்ளீட்டாக முடிஞ்சு போச்சு, என்னையும் அவமானப்படுத்தி வெளியில் எடுத்துட்டாங்க, ஆகவே எனக்குரிய மரியாதை கிடையாது, என்னை நம்பி தான் நீங்களும் ஓபிஎஸும் ட்ராவல் பண்ணீங்க, ஆகவே எனக்கே மரியாதை எல்லாம் போச்சு, வேறு பிளான் பண்ணி வேறு ரூட்டில் போவோம் நம்ம பேசுகிற மாதிரி. நான் சொன்ன மாதிரி நீங்கள் 2 பேரும் வெளியில் வந்துட்டீங்க. அவர் சொல்லி தான் அந்த நாடாளுமன்ற தேர்தலையும் தேனியிலேருந்து அண்ணன் சொந்த தொகுதி விட்டு ராமநாதபுரத்துக்கு போனார் ஓபிஎஸ், தேனிக்கு இவரை கொண்டு வந்தார் டிடிவி. நானும் போயிருந்தேன் பேச்சுவார்த்தைக்கு. அடுத்த நாள் நடந்தது, எங்களுக்கு தெரியாமல் இது. அதனால் அவர் இப்போ வராதிங்க என்டிஏக்குன்னு சொல்கிறதுக்காக டிடிவி கிட்ட போயிருக்கிற தவிர என்டிஏவுக்கு கூப்பிட்றதுக்காக அண்ணாமலை போகல. அவர் கிளவராக இருக்கார். அண்ணாமலைன்ற பேருக்கு தான் பிஜேபி ஓடிக்கிட்டு இருந்தது. இப்போ அண்ணாமலை இல்லாதால பிஜேபி கம்ப்ளீட்டாக தரமட்டம் ஆகிப்போச்சு தமிழ்நாட்டில். ஆகவே ஏதோ ஒரு வழியை ரூட்டை போடுறாங்க, வகுக்கிறாங்க. அந்த ரூட் என்னென்னு மிஸ்டர் அண்ணாமலைக்கு தான் தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, வெளியே வந்தோடனே புது கட்சி ஆரம்பிக்கலான்னு கேட்டால் அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கணும்? நான் பாரதிய ஜனதாவில் இருக்கேன், என்னை பார்த்து எங்கே கேட்குறீங்க? என்னுடைய உலகளாவிய தலைவர் மோடி டிடிவி தினகரன் சொன்னார், அது மாதிரி எங்கள் கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிலிருந்துல நீங்கள் தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாதீங்க, என் உயிரே போனாலும் இந்த பார்ட்டியை விட்டு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நான் அப்படி கட்சி ஆரம்பிக்கிறது தான் சொல்கிறேன் அப்படின்னு கூட கட்சி ஆரம்பிப்பு சொல்கிறேன்னு சொல்லிட்டார். ஸோ திஸ் டிஃப்ரென்ஸ். அவர் ஓரளவுக்கு உண்மையை மறைக்காமல் பேசியிருக்கார்.